அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 6/2/2026 தை மாதத்தின் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில பஞ்சமி. அன்னை வராகி தேவி வழிபாட்டிற்குரிய இந்த நாள்ல வராகி தேவியின் அருள் பெறுவதற்கும் குலதெய்வத்தின் அருள் பெறுவதற்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம வழிபாட்டு முறையை செய்யுங்க. நீங்க வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம். ஏன்னா அதிகாலை 3:11 பஞ்சமி திதியானது ஆரம்பமாயிடுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். அடுத்து காலை 6 to 7, அடுத்து ராகு கால நேரமான 10:30 12 மணிக்குள்ள, அதன் பிறகு மாலை 5:20 பின்னாடி நீங்க எப்பனாலும் வழிபாடு செய்யலாம். குறிப்பா 8 to 9 சுக்கிரகோரை நேரத்திலையும் வழிபாடு செய்யலாம். மிக மிக எளிதான ஒரு வழிபாட்டு முறையை சொல்றேன். நீங்க எப்பவுமே அன்னை வராகிக்கு 5 அகல் விளக்குல தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா இந்த ஒரு தீபத்தை எக்ஸ்ட்ரா ஏற்றுங்க, தவறு கிடையாது. அந்த 5 விளக்கு எப்பவும் போல இருக்கட்டும். இல்லை நான் தேங்காய் தீபம் ஏற்றுவேங்க, அது எப்பவும் போல இருக்கட்டும். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை இந்த நாளில் எக்ஸ்ட்ரா ஏற்றணும். அன்னை வாராகிக்கு தவறாமல் மஞ்சள் மாலை சாற்றுங்க, பானகத்தை பிரசாதமாக வைங்க. இப்போ பனங்கிழங்கு சீசன் தான், அதனால் பனங்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, இந்த 3 கிழங்குகளையும் பிரசாதமாக படைங்க. அது மாதிரி பழங்கள் என்னென்ன பழங்கள் இருக்கோ எல்லா பழங்களையும், இப்போ உதாரணத்துக்கு பஞ்சாமிரதம் மாதிரி செய்யாமல் பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஒரு கிண்ணத்தில் வச்சு அது மேலே கல்கண்டை தூவி அது மேலே கொஞ்சம் ஏலக்காய் தூள் தூவி அதை அன்னை வராகிக்கு பிரசாதமாக வைங்க. மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பிரசாதம் இந்த பிரசாதம் வச்சாச்சு, மஞ்சள் மாலை சாத்தியாச்சு. உங்களுக்கு வாசனை மிகுந்த மலர் என்ன கிடைக்குதோ அந்த மலரால் அலங்காரம் செய்துக்கோ. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அம்மனுடைய ஃபோட்டோ வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த எல்லா அம்பாளுக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு எக்ஸ்ட்ரா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றணும். மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாடு தான். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தை கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344492042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த தீபம் ஏற்றுறதுக்கு முதல்ல ஒரு தட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே சுக்கிர பகவானுக்குரிய தானியமான மொச்சை பயிரை பரப்பிக்கோங்க. மொச்சை பயிரை பரப்பிட்டு அரச இலை கிடைத்தால் அரச இலையை அது மேலே வைங்க. அரச இலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் எப்பவும் போல் வெற்றிலையை பயன்படுத்திக்கலாம். அரச இலையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும். முடிந்த அளவு அரச இலை கிடைக்குதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா வெற்றிலையை வச்சு வெற்றிலை மேலே பச்சரிசி மாவு, வெறும் பச்சரிசி மாவு எடுத்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி பிசைந்து ஒரு உருண்டை ஆக்கிக்கோங்க. உருண்டை ஆக்கிட்டு அதில் குங்குமத்தை வச்சு சூளத்தை வரைஞ்சிக்கோங்க. சூளத்தை உங்களுக்கு எப்படி வரைய தெரியுமோ அதை மாதிரி நீங்கள் சூளத்தை குங்குமத்தை வச்சு வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றி கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வைங்க. இந்த தீபம் உங்கள் வீட்டில் குறைந்தது 48 நிமிடங்கள் எரியணும். அதன் பின் அந்த பச்சரிசி மாவை மறுநாள் காலையில் எடுத்து ஏதாவது விருட்சத்துக்கு அடியில் போடும்போது எறும்புகள் உணவாக எடுத்துக்கும். பீடை அறவே ஒளியும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை மாறும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த பஞ்சமியும் தை வெள்ளிக்கிழமையும் கூடி வரக்கூடிய நாளில் அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் இருந்ததுன்னா தவறாமல் மஞ்சள் குங்குமத்தை வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டில் சீக்கிரமாக மங்கள காரியங்கள் கைகூடி வருங்க. மிக எளிதான இந்த வழிபாட்டு முறையை தெய்வத்தை நம்பி முழு மனதோடு செய்ய உங்கள் பிரச்சனைகள் தீரும், கடன் தீரும், குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.